ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அமர்ந்தாங்க. அந்த பள்ளிதான் அதாஸ். அவங்க பிறகு இஸ்லாத் அவர்கள் தான் வந்து பெருத்தங்கனிகள் திராட்சை கனிகளையும் தண்ணீரையும் கொடுத்தாங்க. தெரியுது பாருங்க, வெள்ளை கலர்ல ஒரு பள்ளி, மஸ்ஜிதே அதாஸ். இப்ப இந்த பக்கம் வலது பக்கத்துல பாருங்க, ஒரு வெள்ளை கலர் பள்ளி தெரியுது. தெரியுதா? அந்த பள்ளிதான் மஸ்ஜிதே அதாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிபட்டப்போ வந்து அமர்ந்த தோட்டம் அதுதான். அதற்கு அடுத்ததாக இப்போ நம்ம திரும்பி போகும் பொழுது உங்களுடைய இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து லேசா தெரிஞ்சிருக்கும் ஒரு பழங்கால பள்ளி. அதான் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல மஸ்ஜிதே பிலால்னு சொல்லுவாங்க, மஸ்ஜிதே அலின்னு சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல மனோரா ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளி என்பதாகவும் சொல்லுவாங்க. அதை கடந்து போகும்பொழுதுதான் மஸ்ஜிதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்ந்த இடம் என்பதாகவும் சொல்லப்படுது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல முதலாக மனோரா என்று எழுப்பப்பட்ட பள்ளி தான். அதுக்கு முன்னாடி அந்த அமைப்புகள் இல்லாமல் பள்ளியில மனோரா எழுப்பப்பட்டது முதலாக இந்த பள்ளிதான் என்பதாக சொல்லுவார்கள். அந்த சிறப்பு இருக்கு. சிலர் மஸ்ஜிதே அலின்னு சொல்றாங்க, பிலால்னு சொல்றாங்க. 20 கருத்துக்கள் இருக்கு. இடது பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த பள்ளிதான். இந்த மனாரா தான் அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல முதலாக எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்துதான் பள்ளிகள்ல மனாராக்கள் வைக்கக்கூடிய முறைகள் வந்தது என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க போறதான் மஸ்ஜிதே முஹம்மது. அங்கத்தான் அல்லாஹ் பெருமானார் உட்கார்ந்த பொழுது மஸ்ஜிதே ரசூல் அந்த நேரத்துல எதிரிகள் கல்ல தள்ளி விட்டாங்க. இந்த கண்ணாடியில லேசாதான் தெரியுது, தெரியுது பாருங்க. கப்பல் வடியில ஒரு கல்ல 2 சின்ன கற்கள் இருக்கா, தாங்கி பிடித்தவனமாக. இந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே முஹம்மது. இருக்கு பாருங்க, ஒரு பாறை கப்பல் வடிவுல இருக்கா, அதுதான். அது 2 சின்ன கற்கள் தாங்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் என்னவாங்க? மஸ்ஜிதே ரசூல். இந்த பள்ளி பாரு, தெரியுது பாருங்க, பெரிய ஒரு கல்லு, சின்ன 2 கல்லு கீழே, 2 சின்ன கல்லு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாதைகள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்களால் அடித்து விரட்டப்பட்ட அந்த பகுதி. இதை கடந்து செல்லும் பொழுது நாம் டூர்களுக்கு வந்து செல்வதை போன்று கூடாது, உள்ளத்துல உணர்வுகள் வர வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க இந்த சமுதாயத்தை உயிர் பெற செய்வதற்காக எவ்வளவு துன்பங்கள் எடுத்திருக்காங்க, எவ்வளவு சிரமங்கள் எடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு சஹாபாக்களும் அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய உழைப்புகளை செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கணும்.